முறையின் கீழ் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு கையளிக்கப்பட்டுள்ள அதிகாரங்களின் பிரகாரம் மற்றும் 1981 ஆண்டின் 12ஆம் இலக்க ஜனாதிபதி தேர்தல் சட்டத்தின் 2ஆம் உப உறுப்புரையின் பிரகாரம் 2024 ஜூலை மாதம் 26ஆம் தேதி வெளியிடப்பட்ட 2394 கீழ் 54 என்ற இலக்கத்தை கொண்ட அதிவிசேட வர்த்தகமானி பத்திரிகையில் வெளியிடப்பட்டுள்ள கட்டளைகளின்படி ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பதற்காக வாக்கெடுப்பு 2024 செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நடத்தப்பட்டதோடு அத்தேர்தலின் போது அனைத்து தேர்தல் மாவட்டங்களிலும் அளிக்கப்பட்ட செல்லுபடியான வாக்குகளில் அரை பங்குக்கு மேற்பட்ட எண்ணிக்கையான வாக்குகளை எந்த ஒரு வேட்பாளரும் பெற்றுக் கொள்ளாதிருந்தமையினால் அதிகப்படியான எண்ணிக்கையில் வாக்குகளை பெற்றுக்கொண்ட திரு அனுரகுமார திசாநாயக்க மற்றும் அவருக்கு அடுத்தபடியாக அதிக கூடிய எண்ணிக்கையில் வாக்குகளை பெற்றுக்கொண்ட திரு சஜித் பிரேமதாசா ஆகிய இருவரை தவிர ஏனைய வேட்பாளர்கள் போட்டியிலிருந்து நீக்கப்பட்டதாக அறிவித்துக் கொள்கின்றோம். அவ்வாறு போட்டியிலிருந்து நீக்கப்பட்ட ஏனைய வேட்பாளர்களின் 2ஆம் மற்றும் 3ஆம் விருப்ப தெரிவுகளை போட்டியில் உள்ள வேட்பாளர்களுக்கு ஆதரவான வாக்குகளாக கணிப்பதற்கு 1981 ஆண்டின் 15ஆம் இலக்க ஜனாதிபதி தேர்தல் சட்டத்தின் 57, 58, 59, 60 ஆகிய பிரிவுகளுக்கு இணங்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என பணிப்புரை விடுக்கப்பட்டது. திரு அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் முதற்கட்டத்தில் பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 56,34,915 ஆகவிருந்ததோடு விருப்பு வாக்கெண்ணல் கட்டத்தின் போது பெற்றுக்கொண்ட விருப்பு வாக்குகளின் எண்ணிக்கை 1,05,264 ஆகும். அதற்கமைய பெற்றுக்கொண்ட மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை 57,40,179 ஆகும். திரு சஜித் பிரேமதாச அவர்கள் முதல் கட்டத்தின் போது பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 43,63,035 ஆகவிருந்ததோடு விருப்பு வாக்கெண்ணல் கட்டத்தின் போது பெற்றுக்கொண்ட விருப்பு வாக்குகளின் எண்ணிக்கை 1,67,867 ஆகும். அதற்கமைய பெற்றுக்கொண்ட மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை 45,30,902 ஆகும். அதற்கமைய 57,40,179 வாக்குகளை பெற்றுக்கொண்ட கௌரவ அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் 1981 ஆண்டின் 12ஆம் இலக்க ஜனாதிபதி தேர்தல் சட்டத்தின் 61ஆம் பிரிவின் கீழ் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் என இத்தால் அறிவிப்பு விடுக்கின்றேன். RMAL ரத்நாயக்க தவிசாளர், MAPC பெரேரா உறுப்பினர், அமீர் ஃபாயிஸ் உறுப்பினர், A சண்முகநாதன் உறுப்பினர், லக்ஷ்மண் திசாநாயக்கர் உறுப்பினர். 2024 සැප්තැම්බර් 21 වන දින පවත්වන ලද ඡන්ද විමසීමේදී තේරීපත් වූ නව ජනාධිපතිවරයාට මැතිවරණ කොමිෂන් සභාවේ සුබ පැතුම් පළ කිරීමට මේ අවස්ථාවක් කරගනිමි. ශ්‍රී ලංකාවේ ඡන්දදායකයින් වැඩි පිරිසකගේ කැමැත්ත මත නව ජනාධිපතිවරයා ලෙස තේරීපත් වූ ඔබතුමාට පක්ෂ දේශපාලනයෙන් මිදී ප්‍රජාතන්ත්‍රවාදයේ සුරකින්න දේශයක් ගොඩනැගීම සඳහා ශක්තිය, ධෛර්යය මෙන්ම සියලුම ශ්‍රී ලාංකිකයන්ගේ සහාය ලැබේවායි මැතිවරණ කොමිෂන් සභාව වෙනුවෙන් පතන්නෙමු. මැතිවරණ දෙපාර්තමේන්තුව හා කොමිෂන් සභාව විසින් ඉතා දීර්ඝ කාලයක සිට තේරීම් කාරක සභාවලට හා පාර්ලිමේන්තුවටත් වෙනත් කොමිෂන් සභාවලටත් ඉදිරිපත් කර ඇති මැතිවරණ නීති සංශෝධන පිළිබඳ යෝජනා බොහෝමයක් තවමත් සම්මත වී නැත. විශේෂයෙන් විදේශගත ඡන්ද හිමියන්ට හා රට තුල අත්‍යවශ්‍ය සේවාවල නියුතු ඡන්ද හිමියන්ට ඒ සඳහා පහසුකම් සැලසීම ඇතුළු යෝජනා රැසක් ක්‍රියාත්මක කිරීමට අදාළ නීති සම්මත කර ගැනීමට නොහැකි වී තිබේ. ඉදිරි ඡන්ද විමසීම් වලට පෙර මෙම නීති සම්මත කර ගැනීමට ඔබතුමාගේ ප්‍රමුඛ අවධානය යොමු කරන ලෙස මැතිවරණ කොමිෂන් සභාව වෙනුවෙන් ඉල්ලා සිටීමට කැමැතියි. සියලු දෙනාටම ස්තුතියි. 2024 செப்டம்பர் 21ஆம் தேதி நடைபெற்ற தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய ஜனாதிபதிக்கு தேர்தல் ஆணைக்குழுவின் நல்வாழ்த்துக்களை இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இலங்கையில் அதிகமான வாக்காளர்களின் விருப்பின் அடிப்படையில் புதிய ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உங்களுக்கு
கட்சி அரசியலிருந்து விடுபட்டு ஜனநாயகத்தை கட்டிக்காக்கும் ஒரு நாட்டை கட்டியெழுப்புவதற்கான சக்தியும் தைரியமும் இளைஞர்கள் அனைவரதும் ஒத்துழைப்பும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம். தேர்தல் திணைக்களத்தினாலும் தேர்தல் ஆணைக்குழுவினாலும் மிக நீண்ட காலமாக தெரிவுக் குழுக்களுக்கும் பாராளுமன்றத்திற்கும் வேறு ஆணைக்குழுக்களுக்கும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள தேர்தல் சட்ட திருத்தம் பற்றிய ஏராளமான பிரதிநிதிகள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. குறிப்பாக வெளிநாடு சென்றுள்ள வாக்காளர்களுக்கும் நாட்டில் உள்ள அத்தியாவசிய சேவையில் ஈடுபட்டுள்ள வாக்காளர்களுக்கும் அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பது உள்ளிட்ட பல்வேறு யோசனைகள் அமுல்படுத்துவதற்கு உரிய சட்டங்களை நிறைவேற்றிக் கொள்ள முடியாமல் இருக்கின்றது. எதிர்வரும் தேர்தலுக்கு முன்னர் இச்சட்டங்களை நிறைவேற்றிக் கொள்வதன் மீது உங்களது முக்கிய கவனத்தை செலுத்துமாறு கேட்டுக் கொள்கின்றோம். அனைவருக்கும் நன்றி. මේ මොහොතේදී අභිනවයෙන් වර්තමාන ජනාධිපති ධූරයට පත්වීමට නියමිත අනුර කුමාර දිසානායක මහතාට බොහොම ගෞරවයෙන් ආරාධනා කරනවා උත්සව සභාව පැවැත්වීමට. සුබ සන්ධ්‍යාවක් සියලු දෙනාටම. මම හිතනවා පළමු කොටම මේ ජනාධිපතිවරණය පැවැත්වීමම ජයග්‍රහණයක්. මොකද පළාත් සභා මැතිවරණයක් අතුරුදහන් වී තිබෙනවා. ඊළඟ පළාත් පාලන මැතිවරණයක් නොපැවැත්වීම පිළිබඳව ශ්‍රේෂ්ඨාධිකරණයෙන් තීන්දුවක් පවා ලැබී තිබෙනවා. එහෙම වෙලාවක මේ මැතිවරණයේ තියෙන පළමු ජයග්‍රහණය මම හිතන්නේ ජනාධිපතිවරණ පැවැත්වීම. ඒ වගේම ඊළඟ මම හිතනවා අපේ කමිෂන් සභාව විශාල වෙහෙසක් අරගෙන අපිට සාධාරණ කියන්නේ ජනතාවගේ කැමැත්ත සාධාරණ ලෙස පිළිබිඹවීම සඳහා සාධාරණ මැතිවරණයක් පැවැත්වීම වෙනුවෙන් එතුමලා එතුමිය විශාල වෙහෙසක් දරුවා. ඒ පිළිබඳව බෙහෙවින් ස්තුතිවන්ත වෙනවා. டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.